வேர்க்கடலை, நாட்டு சர்க்கரை. நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை வச்சு தான் பண்ணுறேன். உங்களுக்கு சுகர் வேணும்னா நீங்கள் சுகர் வச்சு பண்ணிக்கலாம், இல்லை கருப்பட்டி இல்லை வெல்லம் கூட சேர்த்து வச்சு பண்ணிக்கலாம். பட் எல்லாம் மெத்தட் எல்லாமே சேம் மெத்தட் தான். நான் முடிஞ்ச அளவுக்கு சுகர் அவாய்ட் பண்ண முடிஞ்சால் அவாய்ட் பண்ணிவிடுவேன். என்னோடய ப்ரிஃபரன்ஸ் ஹெல்த்தியாக அதே நேரம் டேஸ்டியாக சாப்பிட்ணுன்றது தான். ரெண்டுமே ஈக்குவல் அண்ட் ஈக்குவல் ரேஷியோ. இது வெறும் 2 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஈஸியாக சீக்கிரமாக பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட். ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு வேர்க்கடலை ஆட் பண்ணி, நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது பச்சை வேர்க்கடலை. ஸோ இந்த மாதிரி வறுத்துக்கிறேன். நீங்கள் வறுத்த வேர்க்கடலையே வாங்கியிருந்தீங்கன்னா டைரெக்டாக நம்ம சேர்த்துக்கலாம். வேர்க்கடலையோட தோல் எல்லாம் கலண்டு இந்த அளவு கலர் மாறின அப்புறம் நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். நல்லா ஆறின அப்புறமா இந்த மாதிரி தோல் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிடுங்க. நான் இப்போ இந்த வேர்க்கடலையை ஒரு ட்ரை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு ஒரு 2 செகண்ட்க்கு மட்டும் போட்டு எடுத்துக்க போகிறேன். ரொம்ப பவுடர் பண்ணிடாதீங்க, ஜஸ்ட்டு வேர்க்கடலை உடஞ்சா போதும். இப்போது மிட்டாய் பண்ணுறதுக்கு பீனட் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப முழுசாக இருக்கிற வேர்க்கடலையை மட்டும் வேணால் எடுத்துடுங்க. அதே பேன்லேயே நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் மட்டும் தண்ணி ஆட் பண்ணி பாகு ரெடி பண்ணிக்கிறேன். 2 ஸ்பூன் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். சிம்லையே ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆனதும் கோஸ் பவுடர் பண்ணி வச்சுக்கிற வேர்க்கடலையே இதில் நான் சேர்த்து கலந்து விட்டுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது ரெடி ஆனதும் இம்மீடியட்டாக இதை ஒரு ஆயில் தடவி வச்சுருக்கிறேன் சப்பாத்தி கட்டைக்கு நான் மாற்றிடுறேன். மாற்றிட்டு உடனே இதை லெவல் பண்ணிடுங்க. லெவல் பண்ணி உடனே நைஃப் வச்சு கட் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி